துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். 2023 ராகுகேது பயிற்சி பலன்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 12 ராசிகளில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ரிஷப ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன, பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக 2023 ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மேஷ ராசியிலிருந்து ராகு மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்குது. அதே போல் துலா ராசியிலிருந்து கேது அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு பயிற்சியாக இருக்குது. இந்த பயிற்சி காலங்கள் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் தரவிருக்குது, அதிலிருந்து வெளிவருவதற்கான தீர்வுகள் என்ன, வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். ரிஷபராசி நேயர்களுக்கு ராகு அப்படிங்கிற கிரகம் 12வது இடத்திலிருந்து, அதாவது விரயஸ்தானத்திலிருந்து பயிற்சியாக இருக்குது. அப்போது இவ்வளவு நாட்களாக இந்த 1.5 வருட காலமாக ராகு பகவான் விரயஸ்தானத்திலே இருந்த காரணத்தினால நிறைய விஷயங்களில் எதை தொட்டாலும் அதில் விரயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் கடந்திருப்பீங்க. அதே போல் விரயஸ்தானத்திலிருந்து பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறத விட லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது விரயம் அப்படிங்கிறது கண்ட்ரோலில் வரும் அப்படிங்கிறதோட லாபங்கள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருந்துகிட்ருக்கு. லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலுமே கூட பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் எந்த தன்மையுடையது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பொதுவாகவே ராகு பகவான் அப்படிங்கிறவர் போககாரகன் அப்படிங்கிறத பல பதிவுகளை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ போககாரகன் அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக ஆசைகளை தூண்டிவிடக்கூடிய சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாட்களாகவே விரயஸ்தானத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறப்ப பல செலவுகளை நம்மளால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. அதே போல் இப்போ லாபம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால லாபம் கிடைச்சதுமே ஆசைகளை தூண்டி அல்லது பிரம்மாண்டமாக ஏதோ ஒரு விஷயத்தில் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை கூட ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குதோ அதே அளவுக்கு செலவுகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது. அதே போல வேலையாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுடைய படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதுனால விரயங்கள் கண்ட்ரோல் ஆகும், பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால சுதந்திரமான மனப்பான்மையோடு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாகவோ இல்லை சுதந்திரமான மனப்பான்மையோடு ஏதோ ஒரு அசட்டுத்தனமான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த அசட்டுத்தனமான முடிவுகளை எடுக்காம திட்டமிட்டு செயல்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துட்டு இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். அதே போல கேது 5ஆம் இடத்துல, அதாவது ரிஷபராசியிலிருந்து 5வது இடத்துக்கு கேது பயிற்சி ஆகுது அப்படிங்கிற காரணத்தினால பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இது இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக பூர்வ புண்ணியத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து அதில் ஏதோ ஒரு சொத்து பத்துக்களை நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகளை குறைத்து அதில் வம்போ வழக்கோ ஏற்பட்டு கண்டிப்பாக பூர்வீகத்தில் இருந்த சொத்துகள் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அந்த பூர்வீகத்தில் நமக்கு வம்போ வழக்கோ இருக்குது, பிரச்சனைகள் இவ்வளவு காலமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதில் சக்ஸஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அதே போல் இந்த 5வது பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால குழந்தைகள் இல்லாத தம்பதியினராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகுகேது பயிற்சியில் புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே போல் மருத்துவம் இவ்வளவு நாளாக பார்க்காத நபராக இருக்கீங்க அப்படின்னா, உடல் உபாதைகள் காரணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறப்பு காரணமாக இருந்தாலும் சரி, மருத்துவம் செய்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தவங்க கண்டிப்பாக இந்த ராகுகேது பயிற்சியில் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். ஏன்னா கேது பயிற்சி ஆகும்போது கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது உண்டு. அது நல்லபடியாக உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்படும் பொழுது நம்மளே அதற்குண்டான வாய்ப்புகளை தேடி அதற்குண்டான செயல்பாடுகளை செய்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதே போல் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ரிஷபராசி நேயர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் விஷயமா பண்ணும் பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறதும் இந்த விஷயத்தில் உண்டு. அதே போல் கேது இவ்வளவு நாளாக துலாத்திலே இருந்த காரணத்தினால மனோபயம், மன அழுத்தம், மன இறுக்கம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த மனோபயத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. ஆனால் நம்ம ஏற்கனவே பல பதிவுகளை பார்த்துருக்கோம். ராகுவாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, பயிற்சியாகக்கூடிய அந்த பாவகத்தில் எந்த ஒரு கிரகமுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இல்லை. அதே போல்
கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்குது, இல்லை ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளையும் அது கொடுக்கவிருக்குது அப்படிங்கிறதும் உறுதி. அதனால் எந்த ஒரு கிரகமும் இல்லாத போது சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது, இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குன்னா அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் சில வழிபாடுகள் முறையில் நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் திசாபுத்தி காலங்களாக இருக்கிற போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த திசாபுத்தி நடக்குது, அல்ல ராகு கேதுவனுடைய திசாபுத்தி நடக்குதா, எந்த பாவகத்தில் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து சில மாற்றங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜனன ஜாதகத்தினுடைய நிலையை பொறுத்து சில முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்பவே நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ நம்ம ராகு கேது பெயர்ச்சியில் ரிஷபராசி நேயர்களுக்கான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் பார்த்தோம். மன ரீதியான பாதிப்பு எப்படி இருக்கும், அதற்கான தீர்வு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். உடல் ரீதியான பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மருத்துவம் சம்பந்தமான செலவுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன மாதிரியான உடல் உபாதைகள் வரும் அப்படின்னா அலர்ஜி சம்பந்தமான உடல் உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ராகு கேது பெயர்ச்சியில் அலர்ஜி சம்பந்தமான வியாதிகள் உடல் உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால அலர்ஜி வரத்துக்கான உணவு பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, அது தவிர சில பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, அலர்ஜி சம்பந்தமான சில விஷயங்களாக இருக்கும் பொழுது அதை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதாக இருந்துட்டு இருக்கும். இப்போ உடல் ரீதியான பாதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை தரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். பாதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். 60% நற்பலன்களை கண்டிப்பாக இந்த ராகு கேது பெயர்ச்சி ரிஷபராசி நேயர்களுக்கு தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எந்த பாவகத்தில் பெயர்ச்சி ஆகுதோ அந்த பாவகத்தில் உண்டான கிரகங்களை பொறுத்து சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் உண்டு. திசாபுத்தியின் அடிப்படையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. இப்போ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கான வழிபாட்டு முறைகளை நம்ம பார்த்துடலாம். ரிஷபராசி நேயர்களுக்கான ராகுகேது பயிற்சிக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே ராகுகேது பயிற்சியில் சர்ப்பம் சம்பந்தமான நாகம் சம்பந்தமான வழிபாட்டு முறைகளை எடுத்துக்கிறது ராகுவிற்குண்டான வழிபாட்டு முறையில் சிறந்ததாக இருக்கும். கேதுவிற்குண்டான வழிபாடு அப்படிங்கிறப்ப காளி தேவியினுடைய வழிபாடு, விநாயகருடைய வழிபாடு சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அப்போது ராசியினுடைய அதிபதியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வழிபாடு நவகிரகத்தில் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல தாயார் பெருமாள் வழிபாடு, அம்மன் வழிபாடு அப்படிங்கிறதும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சிக்கு உண்டான சிறப்பு வழிபாடாக இருந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. இந்த அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறதும் பெருமாள் தாயார் வழிபாடு அப்படிங்கிறதும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டான சிறப்பு வழிபாடாக இருந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக நற்பலன்களை அருளக்கூடிய சிறப்பு வழிபாடாக இது இருக்கும். இந்த வழிபாடுகளை வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். இப்போ ராகு கேது பெயர்ச்சியில் ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போல் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான தீர்வுகளும் வழிபாட்டு முறைகளையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ராசியினருடைய ராகு கேது பெயர்ச்சி பலன்களை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி. Fearless.